பழகிக்கலாம். நல்லா இருக்கீங்களா? அப்புறமா பேசுவோம். ஏன்னா ஷாலுவின் பாஷா வந்துட்டு போறாரு. மூலது நான் கேவலப்படுத்துறாங்க. மூலது நம்ம ஒன்றும் கேவலப்படுத்தலை. கேவலமா இருக்கிறத கேவலம்போம், கேவலமா இருக்கிறத கேவலம். இணை வைத்தல் கேவலமானது நானா சொல்றேன். இன்னமல் முஷ்ரிகுன நஜசுன்னு குர்ஆன் சொல்லுது. நீ ஏன்ட்ட தர்க்கம் பண்ணக்கூடாது, ஏன்ட்ட நீ தர்க்கம் பண்ணக்கூடாது. நான் என்ன சொன்னது கேட்டுப்போ. நான் அந்த ஆலமரத்தை போய் கூட்டுவாம அவர் சொல்றாரு. எப்படி ஆலமரத்தை போய் கூட்டுவாம அது எப்படி வரும்னு கேட்கக்கூடாது. நேர போன ஆலமரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் போய் சொல்லு, அஜரத்தை கூப்பிடுறாங்கன்னு சொல்லு, அதான் வரும். எவ்வளவு கிறுக்கனா இருந்திருக்காங்க பாரு. அப்புறம் நீ கூப்பிட்டு வரலன்னா என்ன சொல்லலாம், கூப்பிட்டு அஜரத்து வரலன்னு சொல்லலாம், அது வேற சமாச்சாரம். அப்படி சொல்றாரு. பாடம் நடத்திட்டே இருப்பாரு, நல்லா நடத்திட்டே இருப்பாரு. அவர் தான் பழகிக்கலாம். நல்லா இருக்கீங்களா? அப்புறமா பேசுவோம். ஏன்னா ஷாலுவின் பாஷா வந்துட்டு போறாரு. நம்மளுக்கு ரொம்ப கிறுக்கங்களை விளையாடுவோம். முதல்ல ஆரம்பத்தில் நம்ம அந்த கிளீனூர்ல ஓடும் பொழுதாவது இப்படி சொல்லும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இவ்வளவு கிறுக்கனவளா இருக்கான் இவங்கெல்லாம் சொல்ல சொல்ல இப்பதான் நம்மளுக்கு விளங்குது. அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உமக்கு எதோமா அல்லாஹ் இலாஹ நாகர் லா புர்ஹான லஹு. அல்லாஹ்வுக்கு எவன் இணை வைத்து மற்றவரை அணைக்கிறானோ அவனிடத்தில் எந்த ஆதாரமும் இருக்காது. இவனை எதை செஞ்சாலும் கூப்பிடத்தனமா இருக்கும்னு அர்த்தம். ஆதாரம் இருக்காது, உளருவான், பொய் சொல்வான், தனக்குத்தானே முரண்படுவான் என்பது புரிந்து விட்டது. பல ஆலிம்கள் நான் சந்திச்சிருக்கேன், பல அஜத்மாரெல்லாம் பார்த்து நிறைய. நான் இத்தனை வருஷம் எத்தனை ஆலிம்ஸாக பார்த்துருக்கேன், நீங்களே கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். பல ஆலிம்கள் தெரியும். ஆனால் இந்த சங்கரபந்தில் போயிட்டு அப்புறம் கடையில் போயிட்டு அப்புறம் நாவரில் பிரதேசத்தில் போயிட்டு சில விஷயங்கள் ஓரளவு இஸ்லாத்தின் அடிப்படை ஓரளவு விளங்கிடுச்சு. குர்ஆன் அது இஸ்லாம் சரி என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் விளங்கிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம அந்த பார்க்கும்பொழுது வழிகேடுகள் நிறைய சொல்லப்போனால் சொல்கிறது ஃபாத்தியாவோட அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தும் வழிகேடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்குல்ல, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், சரியான வழியை காட்டு, வலல்லாலின் வழிகட்ட வழி வேண்டாம், வழிகட்ட வேண்டாம். அதில் ஹிதாயத்துன்னு ஒன்று இருக்குது, லலாலத்துன்னு ஒன்று இருக்குது. வழிகேடு நல்ல வழி, இந்த ரெண்டையும் வழங்கின பிறகு இந்த வழிகட்ட இந்த மௌலுது, ஃபாத்தியாக்கள், ஹத்தமு, வேறு இந்த குத்துபியத்து, வேறு இன்னும் தர்கா, தாயத்து, தகடு, இது எல்லாமே பயங்கர வழிகேடு நம்மளுக்கு தெளிவாக விளங்கிச்சு. ஆனால் இவ்வளவு தெளிவாக இவ்வளோ சின்ன வயசில் எனக்கு விளங்கியிருக்க, எனக்கு ஓய்த்தந்த பெரிய பெரிய ஆலிம்களுக்கு ஏன் விளங்கலைன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆச்சரியமே இருந்துச்சு. இது எப்படி சாதாரண விஷயம் தானே, இது சாதாரண ஒரு விஷயம். சொல்லப்போனால் மக்கத்து காவிர்கள் விளங்கி தானே சஹாபாக்களா மாறினாங்க. தௌஹீதை யார் விளங்குனது, யார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. விளங்கின காவிர்கள் முஸ்லீமாகி சஹாபாக்கள் ஆகிட்டாங்க, விளங்காதான் காவிராக இருந்தான். அப்போ அவங்களுக்கு விளங்கிச்சு, ஏன் இவங்களுக்கு விளங்கலைங்கிறான். விளங்கலைங்கிறது இப்படி ஒரு பிரச்சனையாக பேசுகிறான்னு சொல்கிற பரவாயில்ல. அந்த ஷிர்கை நியாயப்படுத்தினார்கள். அநியாயம் செய்வது வேறு, அநியாயத்தை சரி காணுவது. இதுக்கு காரணம் இதுதான், மதுஹப் தான். கஞ்சா அடிக்கிற கூழ்னு எழுதி வச்சான்ல, மாத்திரவனுக்கு இப்படி ஒன்று ரெண்டா எழுதி வச்சிருக்கான். நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. ஒரு கித்தாபிலோட நான் படித்தேன், அவன் இருக்கு ஹாஷியான்னு சொல்லுவாங்க, புதுசாக எழுதி வச்சிருப்பாங்க, விளக்க உரைன்னு. அதில் உள்ள ஒரு மதுஹப் ஒரு ஆள் எழுதியிருக்காரு, இப்படி ஹதீஸ் இருந்தாலும் அம்மா ஐந்தனா நம்மிடத்திலோ இப்படி எழுதிட்டானாலே அயோக்கியப்பேன்னு அர்த்தம். ஏன்னா ஹதீஸ் இருக்கு சொல்லிட்டு போவியா, இன்னும் நம்மிடத்திலோ. இதெல்லாம் எனக்கு எரிச்சல் ஏற்படுச்சு. ஏன்னா நபி மொழி தெரியாமல் சொல்லான்ட்டு போயிடலாம். ஹதீஸை பார்த்துட்டு இப்படி இருந்தாலும் இப்படித்தானா, இவன் எப்படின்னா ஐவாயில்னு எதுவும் நல்லவனே ஏற்றுக்குவேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டுமே, இவர் எப்படி இப்படி நல்ல ஆளாக இருப்பான், இந்த மதம் எழுதுன இப்படி நல்ல ஆளாக இருப்பான், அவன் யாரெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி அரபில் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் சொல்லுக்கு மேலே வரலாம். ஆமாம், இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம். இப்படி ஹதீஸ் இருந்தாலும் ஹதீஸ் இருக்கு நான் ஏற்றுட்டு போகிறேன்னா அது வேறு சமாச்சாரம். அப்படி இருந்தால் ஹதீஸ் மதுஹப்லாம் ஹதீஸில் எழுதியிருக்கான்னு நம்புற வாய்ப்பு இருக்குது. ஹதீஸ் இப்படி இருந்தாலும் இதுதான் சட்டம் அப்படின்னா அவன் எப்படி அவன் எப்படி ஹதீஸ்லேருந்து எடுத்திருப்பான். இப்படி நிறைய இருக்குது. இதை படித்ததுனால இந்த பேரும் எல்லா அயோக்கியத்தனையும் நியாயப்படுத்தும். அந்த ஆலிம் சாக்கள்லாம் ஏற்கனவே தருதலையாக போனவன், கட்டுப்படாதவன், விவரம் இல்லாதவன், படிப்பு வராதவன், படிப்பு ஏறாதவன், இப்படி உள்ளவன் போய் சொல்லி இந்த மாதிரி கூமுட்டையெல்லாம் எழுதி வச்சுருக்கானே. உடனே கேட்போம், உனக்கு அரபி எழுத தெரியுமா, தெரியாட்டேன் என்ன ஏன்டா கேட்டிருக்காங்களே. நீ இவ்வளோ சொல்கிறிய, அரபியை பற்றி இப்படி குறை சொல்கிறிய, உனக்கு அப்படி அரபி பேச தெரியுமா, தெரியாது. என்ன உங்கள் ஆலிம்ஸாவோட பிரமாதம் அபுஜல் பேச வேண்டாம், போட அபுஜல் மேலே அவன் பேசுகிறான். அந்த ஆலிம்ஸா எவ்வளோ பெரிய ஆலிம்ஸா கூட்டா கொண்டா, அபுஜல் பிச்சு வருவான். அரபி மொழியில் என்னடா இருக்கு, அப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட பேசியிருக்கேன். நீ ஒரு வார்த்தையை எழுது பார்ப்போம், டேய்
ஒன்று சரியா தப்பாங்கிறதுக்கு அந்த துறையை செய்ய தெரிய வேண்டாம், அறிவு இருந்தால் போதும். ஒரு கொத்தனார் வீடு கட்டுறான், என்னடா தப்பாக கட்டியிருக்க, உடசலா கோணலாக இருக்கு, உனக்கு வீடு கட்ட தெரியுமா? முட்டாப்பையில, எனக்கு தெரிஞ்சா உன்னையா கூப்பிடுறேன், நீ கெட்டு சரியில்லைன்னு சொல்ல தெரியுமில்ல. ஒரு தையக்காரனை சட்டை தைக்க கொடுக்குறோம், கை உள்ள நுழைய மாட்டேக்கு, என்னடா தைச்சிருக்காங்கிறான், உனக்கு சட்டை தைக்க தெரியுமா? கூப்பிட்ட பையில் இப்படிலாம் காப்பான். எனக்கு இதை பார்க்கும் பொழுது கோபம் சிரிப்பும் கலந்து வருது. இதை மாதிரி பெரிய பெரிய ஆலிம்கள் கேட்குறான். இவன்லாம் என்ன இப்படி கேட்டவனா என் கூட ஓடிட்டு இருக்கிறவன், என்ன மாதிரி 6வது முறை 7 ஏதோ ஓதும்போது அவனும் அதே மாதிரி ஓடிட்டு இருந்தான். அவன் இப்படி கேட்டால் பரவாயில்ல. இதை மாதிரி இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்கு பாருங்க. கடையநல்லூரில் புதுத்தரில் ஜலீல் மதனி கேள்விப்பட்டு, அப்துல் ஜலீல் மதனி கேள்விப்பட்டீங்களா? நல்ல மனுஷன் அவர் இறந்துட்டார். நான் இந்த மாதிரி தௌஹீத் சிந்தனைக்கு வந்த பிறகு அவரையெல்லாம் சந்தித்து கொஞ்சம் பழக்கம், நல்ல நெருக்கமான பழக்கம். அப்போது ஒரு மீலாது விழா மாதிரி ஏதோ ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அந்த தெருவில். மீலாது விழா ஆலிம் சாக்கள் பேசுவாங்கல்ல. அப்போ முதல்ல ஆலிம் சாக்களைனா மறுசலை ஓயிட்டு தான் விடுவாங்க. என் வயசு அவனுக்கு இருக்கு, என்ன ஒரு 2 வயசு கம்மி தான். அவன்லாம் பேசுகிறான், முதல்ல விடுறான், முதல்ல இன்னும் பேசுகிறான் அந்த பையன் மேடையில். அப்போ நாங்கள்லாம் போய் நிற்கிறோம். ஜலீல் மதனி வீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி. அடுத்த வருஷம் ஆலிம் பட்டம் வாங்க போகிறான் அவன். இப்போமெல்லாம் அவன் பெரிய ஆள். அவன் பேசுகிறான், ஏதோ கபர் கட்டக்கூடாதாம், கபர் கட்டினால் இடிக்க வேண்டுமா, ஆதாரம் இருந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. அவன் ஆதாரம் இருந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் இப்படி சொன்னால் நம்மளை கொண்டு போகணும்னு ஒரு துருன்னு இருக்கும். ஜலீல் மதனி என்ன நேராக முஸ்லீம் கிதாப் தூக்கிட்டு வந்தார். அவர்கிட்ட அரபி மூலமாக இருந்துச்சு. வேகமாக கொண்டு போய் ஹதீஸை விரித்து நேராக மேடைக்கே போயிட்டார். ஆதாரத்தை தூக்கிட்டு ஒரு தத கவரம் முஸ்லீம் இல்லா சவைத்தோ, இது முஸ்லீம் இருக்குது இந்த ஹதீஸு. அவங்களாம் ஹதீஸ் ஒரு படித்த நேரம் தான், டக்குன்னு தூக்கி வைக்காரு. அவன் அதை பார்க்காம ஆதாரம் இருந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம்னு சொன்னால் கொண்டு வந்துடுறீங்களோ, நீங்கள் அப்படி கேட்கணும், நான் கொண்டா வர்றோம் அப்படின்னா. அரசியல்வாதியோட கேவலப்பட்டு வச்சு அரசியல் சொல்லுவாங்கல்ல, 50 கோடி நாங்கள் லஞ்சம் வாங்கினோமா, 50 கோடி என்று பொய் சொல்லாதீர்கள், 49.5 கோடி தான் வாங்கினோம். புரியுதா? அதாவது பரவாயில்ல, கொஞ்சமாவது 50 கோடி இல்லைப்பா 49 சொல்ல ஒரு சின்ன லாஜிக் இருக்கு அதில். என்னது இது? சவடால் கேவலங்க. நீங்கள் ஆதாரம் ஒன்றும் தர வேண்டாம், நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோன்னு சொல்லலாம் கூட, அதில் ஒரு விஷயம் இருக்குது. அப்படி ஒரு ஃப்ரெண்டு ஆலிம் சாப்பிட்னா ஒரு மௌலுதோ பாத்தியா ஏதோ வரான், மச்சான் எனக்கு அவன் மச்சான் வர, இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை மச்சான், இதெல்லாம் நபி வழிப்படி பாவம், அப்படிலாம் ஒன்றும் பாவம் இல்லை. என்ன சொல்கிறான்? அதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை, இது குற்றம் பாவம்ங்கிறதுக்கு நான் ஆதாரம் தரட்டா? நீ ஒன்றும் தர வேண்டாம், நீ ஒன்றும் தர வேண்டாம். சரி, செய்கிறதுக்கு ஒன்றை ஆதாரத்தை ஓண்ட தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆதாரம் இருந்தாலும் தரமாட்டேன், நீ ஆதார் கார்டுனாலும் பார்க்க மாட்டேங்க. இவர் என்ன செய்ய அரக்கிருக்கணுவோ? மக்கத்து காவலாம் இப்படி ஆர்குமெண்ட் பண்ணல. சில விஷயங்களை கேட்கும்போது ஆமான்னா வலையின் சாழ்த்தம்மன் ஹலக்க சமாவாத்தி வல்லல் இருக்குல்ல, இந்த வானங்களை பூமியை படைத்தது யார், வானத்தில் மழை தருவோன் யார் என்று நபியை கேளு. கேட்டா போன்ற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்களா, அவன் அல்லாதன்னு சொன்னான். அவன் இப்படி ஆர்குமெண்ட் பண்ண இல்லையே, அவனோட கவலமாக இருக்கு. சரிதானா? அதுக்கு பிறகு சில விஷயங்களை பார்க்கும் பொழுதுதான் ஒரு ஆலிம்சா பேசுறான். அந்த ஆலிம்சா பேசுற அந்த பேச்சை ஒரு நார்மல் சிந்தனை உள்ளவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அது நமக்கு தெரியுது. கண்டதெல்லாம் இவர்கள் ஷிர்க் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாகூர்ல பேசலாம், நாகூர் தர்கா முன்னால. அப்புறம் நம்ம ஜமாத்தையும் திருப்பி நாகூரில் ஒரு மீட்டிங் போட்டாங்க இதுக்கு பதில். அந்த ஆலிம்சா என்ன பேசுறான், கண்டதை ஷிர்க் என்கிறார்கள். கபூரில் போய் ஷாலிம் பாஷா தான் அங்கே இருக்காரு. கபூரில் போய் நாம் இப்படி தலையை கீழே சாய்த்து சுஜூத் செய்வது ஷிர்காம். ஷிர்க்குனா என்ன? இணை வைக்கிறது ஷிர்க். இணையா? இது நல்லா இணையா? அல்லாஹ்க்கு ஒரு கபூர் இருந்து அதில் நம்ம தலையை வச்சுட்டு அதுபோல அவுலியாவுக்கு வச்சாதான் என்னது ஷிர்க்கு. அல்லாஹ் கபூரா இருக்கு, அல்லாஹ் கபூர்னு சொல்ல வரான் பார்த்தீங்களா? அப்படிங்கிறான். நம்ம அல்லாஹ் இருந்தான் கபூர் இருக்குன்னு சொல்ல மாதிரி. இணை வைத்தல்னா அல்லாஹ்க்கு ஒரு கபர் இருக்கு, அதுல போய் சுஜூத் செய்யறான், பிறகு அவரே இதுதான் ஷிர்க் அப்படிங்கிறான். இப்படி சொன்னா என்ன ஆகுறது? உலகத்துல எதுவும் ஷிர்க் இல்லைன்னு ஆயிருப்பாங்க. அல்லாஹ்க்கு ஒரு சிலை இருந்து அந்த சிலையை கும்பிட்டுட்டு அல்லாஹ் அப்படியான அர்த்தம் அதுக்கு.
வணக்கம் என்ற நோக்கத்தில், அது வணக்கமாக மனிதன் கருதுனா போதும். இஸ்லாத்தில் அது வணக்கம் இல்லை. ஒரு மனுஷன் வணக்கம் நினைச்சு செய்யறான், அப்படி செஞ்சாலே முடிஞ்சு வச்சு. அதான அர்த்தம். அது அதான் தெளிவத்திற்கு எதுவுமே ஷிர்க்ல ஆயிருமே, எதையும் செஞ்சிடலாமே. அல்லாஹ்க்கு இப்படி செய்யறா, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடு இபாதத்து நம்ம நினைக்கிறோம்ல, இவன் இபாதத்து நினைச்சு எதை செஞ்சாலும் அது ஷிர்க் தான். வச்சுக்க ஒண்ணு. சில வணக்கம் கூட ஆயுமா ஆவாதா? இது இணை வைத்தல் என்றால் மனிதன் அறியாமையில் ஒன்றை வணக்கம் என்று நினைத்துக் கொண்டாலும் இணை வைத்தல் தான். அத்தனை சொல்ல மறுத்தாங்க, இணை வைக்காதீங்கன்னு சொல்லி. அப்புறம் அந்த ஆள் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் ஒரு ஷிர்க் மக்கள் சொன்ன உடனே மக்கள் வழங்கினான். இது இல்லை, எல்லாமே இணை வைத்தல். ஒரு இடத்துல சாதாரண எடுத்துக்கங்களேன், முஹையீத்தீன் ஆண்டவர் துணை, லாரியில் ஹெட்டிங்கில் போட்டிருக்காங்களா பாய்மார்கள்லாம், முஹையீத்தீன் ஆண்டவர் துணை. இது ஷிர்க்கு நம்ம சொல்லுவோம். துணைன்னு போட்டால் எப்படி ஷிர்க்கு? செந்தில் ஆண்டவர் துணைன்னு போட்டா என்ன? முஹையீத்தீன் அந்த வார்த்தை இந்த அர்த்தம் தரும். இந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறத இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கூட அந்த சொன்னார். அதாவது கபர் பூசுறது, நபிகள் கபர்களை பூசுவதை தடை செய்தார்கள். கபர் பூசினதை தடை பண்ணாங்க. இப்படி இருந்தா இந்த ஹதீஸுக்கு இந்த அர்த்தம் இல்லை. ஆலிம் சாப் பேசலாம். கபர்னா என்னதுங்க? குழி தோண்டி உள்ள புதைக்கிறோம்ல, அந்த குழி தான் கபரு, வெளியே உள்ளது கபர் இல்லை. அப்ப கபரை பூசக்கூடாதுன்னா உள்ள அடக்கியிருக்கோம்ல உள்ள, அதுதான் கபரு, அதை பூசக்கூடாது. இவர் விளக்குறாரு. இவர் பைத்தியக்காரனா இருக்கான். அவன் பைத்தியக்காரனா இருக்கான், நான் சும்மா சொல்லலை பாருங்க. இப்போ உதாரணமாக எல்லாத்தையும் கபரு சியாரத்துக்கு போகலையான்னு கேட்டால் போவாங்க. கபரு சியாரத்து செய்கிறது. கபரு சியாரத்துனா வெளியே சியாரத்து பண்ணனா, குழியை தோண்டி உள்ள சியாரத்து பண்ணணும். வெளியே தானே சியாரத்து பண்ணுறான். அப்போ கபரை பூசக்கூடாதுன்னு வெளியே தான். அப்படியே கபர்னா வெளியே உள்ள மேலே கீழே எல்லாம் கபர் தான்டா. இந்த சின்ன பிள்ளைய பேசமில்லாங்க, இந்த வீட்டை தொடு அப்படின்னா இப்படி தொட்டா, வீட்டை எங்கே தொட்ட, கதவை தானே தொட்ட, என்ன தொட்டோன்னு என்ன இப்போ தொட்ட, கையைத்தானே தொட்ட, கிறுக்கணுவோ. அப்படியே ஒரு வார்த்தை என்ன கருத்தில் சொல்லப்படுதுன்னு விளங்கிக்கணும். இது எனக்கு விளங்குறது உனக்கு விளங்காமல் இருக்குமா? எனக்கு விளங்க, நான் ஏன் சொல்ல, நான் ஒரு மாணவன், நான் ஒரு சின்ன பையனாக இருந்தவன். நீலாம் யார்? ஒரு அஜர்த்தா இருந்து ஓதி கொடுத்தவன். நான்லாம் எங்கேயும் ஓதி கொடுக்கல. இந்த மாதிரி ஆலிம்ஸை உருவாக்குற இடத்துல நீ உட்காந்துட்டு இருக்க. என்னை விட அரை மொழியில் கெட்டிக்காத நீ. அறிவு வேணும்ல. மொழி திறமை என்பது வேறு, இஸ்லாமிய திறமை என்பது வேறு. அதில் கூட அவங்களுக்கு இந்த மொழி பெருமை ரொம்ப இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியுமா? நான் எவ்வளோகான நகு படிச்சிருக்கேன், இலக்கணம் படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோகான இலக்கியம் படிச்சிருக்கேன் தெரியுமா? இப்படி தான் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. இந்த அரபி விஷயத்தை எடுத்தால் அது ஒரு பெரிய கூத்தே இருக்கு. அரபி மொழி பக்தி இன்னைக்கு பரவாயில்ல. இப்போலாம் ஒரு 10-15-20 வருஷமாக வெளிநாட்டுக்கு போய் அரபு நாடுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க மக்கள். அதனால் அரபி பக்தி குறைஞ்சிருச்சு. ஏன் குறையுது? அரபி மொழியை போய் அங்கே அரபியர்களை பார்த்தா நம்மளை மாதிரி தான் எல்லா சேடையும் பண்ணோம். நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் கூட அவன்கிட்ட காபத்துல்லாவில் இல்லை. நம்ம காபத்துல்லாவுக்கு போனோம்னா நம்ம பயந்து காபா தவாப் செய்வான். அங்கேயே கிடக்கிறவனுக்கு அந்த பயம் இருக்காது. அவன் அரபி தெரிஞ்சவன் தான். அரபி தெரிஞ்சதல்ல காரணம். இன்னும் சொல்ல போனால் மொழி, அரபி மொழி என்பதற்கு இஸ்லாத்தில் ஸ்பெஷல் மதிப்பெல்லாம் கிடையாது. அரபிக்கு என்ன மதிப்பு? குர்ஆனை ஹதீஸை தெரிந்து கொள்வதற்கு அரபி தேவை. ஏன்? அரபி மொழி என்பதற்காக அல்ல, இறைவனின் வாக்கு, இறை தூதரின் சொல் என்பதற்காக. இதை விளங்கணும். வெறும் அரபி மதிப்புனா அபுஜில் சொல்ற அரபிலாம் ஓகேனா ஆயிடும். இந்த மாதிரி அரபி பக்தனால கண்டையெல்லாம் எழுதி வச்சிருந்தான் கிதாபுகளில். கொஞ்ச நஞ்ச விஷயம் கிடையாது. இந்த கண்டதை எழுதி வச்சு எங்கே கொண்டே விட்டுடுச்சு? இணை வைத்தல் என்ற உச்சத்தில் கொண்டே விட்டு இந்த மௌலுதுகள்லாம் உச்சாட்டமாயி, சலாத்து நாரியாங்கிறது உச்சாட்டமாயி, தகடுதாயத்து உச்சாட்டமாயி, அது ஷிர்கை நியாயப்படுத்துறான். அல்லாஹ்க்கு ஒரு கபர் இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷிர்கை செய்யுங்கிறான். கபரை போய் முட்டாதீங்கடா அப்படின்னு நம்ம ஒரு நக்கலுக்கு சொல்கிறோம். கபர் முட்டி போயிலா, அதாவது கபரில் போய் நெத்திய வைக்காதுன்னு அர்த்தம். உடனே நாங்கள் கபர் முட்டிகளா? கபரை முத்தமிட்டால் கபர் முட்டியா? ஒரு குழந்தைய தூக்கி முத்தமிடுறேன், நான் என்ன குழந்தை முட்டியா? கேள்வி. குழந்தைய முத்தமிடலாம், அதுக்காக கழுதையை போய் முத்தமிடுவானா? வருதேன் கழுதையை முத்தமிட்டு நான் என்ன கழுதை முட்டியா? ஆமாம் கழுதை முட்டி தான். எது குழந்தைய முத்தமிடுறது பக்தியை தான் முத்தமிடுறான், அன்பில் முத்தமிடுறானா? அவுலியாக்கள் மேலே அன்பு, அவுலியாக்கள் மேலே அன்பா? இறந்த கபருக்கு மேலே என்ன அன்பு? குழந்தை ஒரு பெட்டிக்குள்ளே இருக்க, அந்த பெட்டியை போய் முத்தமிடுவேன். அர்த்தமில்லாமல் பேசுவான். ஆர்குமெண்ட்டு, தர்க்கம், நியாயம், நீதியே இருக்காது. ஏன்னா அநியாயத்தை நியாயப்படுத்த போனால் அவன்கிட்ட முட்டாள்தனம் பெரிய கொண்டே போகும். நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பதில் சொல்ல முடியாமல் ஓடி இருக்கானு. ஒரு அஜர்த்தை நான் கேட்டு போட்டேன். ஒரு கடையனில் ஓதும் பொழுது
அவர் பாருங்க எப்படி கோவம் வருது பாருங்க. ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அது போன்ற இன்னொரு விஷயத்தை மறுத்தாங்க, நான் முட்டாளாயிருவோம். குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், நான் எதை மறுக்கிறேனோ தடுக்கிறேனோ அதை நானே செய்து எனக்கு நான் முரண்பட மாட்டேன்னு ஒரு வசனம் உண்டு. ஒரு நபி சொன்னதான். அவனுக்கு அவனே முரண்பட்டா முட்டா பையன்னு அர்த்தம். தனக்கு தானே முரண்படக்கூடாது. அப்படி நிறைய முரண்படுவாங்க. ஒமா உரிதன் உஹாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு, அப்படி வரும் அந்த வசனம். அருமையான வசனம் அது. ஒரு நபி சொல்றதுங்க, எனக்கு நானே முரண்பட மாட்டேன், நான் எதை கூடாது என்று சொல்லுகிறேனோ அதை நானே செய்து நான் முரண்பட மாட்டேன். உன்னை ஏத்துக்கிட்டா அது மாதிரி எல்லாத்தையும் ஏத்துக்கணும், உன்னை மறுத்தா அது மாதிரி எல்லாத்தையும் மறுத்துடணும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப நான் என்ன செஞ்ச, ஒரு அஜத்தை மாறுசா மாணவர்களுக்கு ஒரு மாணவர்கள் சங்கம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, வார வாரம் நடத்துவாங்க ஒரு பயிற்சிக்காக. இந்த மாதிரி பயிற்சி பயானசரி பயிற்சி இருக்குல்ல, அதெல்லாம் எல்லா மாறுசாக்களையும் நான் அது அனுபவப்பட்டிருக்கேன். 13 மாறுசால வரணும்னா ஒரு 10 மாறுசாலையாவது பேசியிருக்கேன். அது இந்த பேச்சு கலை வளர்வதற்கு அது ஒரு காரணம்னு வச்சுருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அஜர்த்து உட்காந்துருந்தாரு. அவர் பேர் இப்ராஹிம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேருக்கு உண்மையான பேர் வேண்டாம், ஆனால் அது தேவையில்லாமல் அவரை கற்பனை பண்ணுவாங்க. திரு இப்ராஹிம் அஜர்த் அவர்களே, மாணவர்களே, நண்பர்களே அப்படின்னு நான் பேசிட்டேன். கூட்டம் நிப்பாடு, கூட்டம் வேண்டாம், எல்லாம் நிறுத்து, நில்றா அப்படிங்காரு. என்ன அஜர்த்து, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா திரு இப்ராஹிம் பார்த்து சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. என்ன அஜர்த் தப்போ, திருன்னு யாருக்கு சொல்லணும்? முஸ்லீம் அல்லாத காஃபிருக்கு தான் சொல்லணும் திருன்னு. நான் என்ன காஃபிரா திருங்கிற அப்படிங்கிற கோவத்தில் கண்ணெலாம் சிவந்து போயிருக்கு. அஜர்த்தை காஃபிருக்கு தான் சொல்லணுமா? ஆமாம், திரு குர்ஆன்னு சொல்லலாமா? திருநபி சரித்திரம்னு சொல்கிறோம், திருமணங்கிறம முஸ்லீம்களுக்கு ஜனாப் இப்ராஹிம் சொல்ல வேண்டியதுங்கிறாரு. நம்ம ஜனாப் மனம் வச்சிருக்க வாங்க, நான் சொல்கிறோம் கல்யாணத்தை ஜனாப் குர்ஆன் ஜனாப் இப்படியாதுன்னு சொல்கிறோம், திருக்குர்ஆன் தான் சொல்கிறோம். நீ ஏன்ட்ட தர்க்கம் பண்ணக்கூடாது, ஏன்ட்ட நீ தர்க்கம் பண்ணக்கூடாது, நான் என்ன சொன்னது கேட்டுப்போ. நான் அந்த ஆலமரத்தை போய் கூட்டுவாம அவர் சொல்கிறாரு, எப்படி ஆலமரத்தை போய் கூட்டுவாம அது எப்படி வரும்னு கேட்கக்கூடாது. நேராக போன ஆலமரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் போய் சொல்லு, அஜர்த்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லு, அதான் வரும். எவ்வளோ கிறுக்கனா இருந்திருக்காங்க பாரு. அப்படி நீ கூப்பிட்டு வரலன்னா என்ன சொல்லலாம், கூப்பிட்டு அஜர்த்து வரலன்னு சொல்லலாம், அது வேற சமாச்சாரம். அப்படி சொல்றாரு. பாடம் நடத்திட்டே இருப்பார், நல்லா நடத்திட்டே இருப்பார். அவர் தான் அலைஹிஸ்ஸலாம். நல்லா இருக்கீங்களா, அப்புறமா பேசுவோம். ஏன்னா ஷாலுவின் பாஷா வந்துட்டு போறாரு அப்படின்னு. நம்மளுக்கு ரொம்ப கிறுக்கங்களை விளையாடுவோம். முதல்ல ஆரம்பத்தில் நம்ம அந்த கிளீனூர்ல ஓடும் பொழுதாவது இப்படி சொல்லும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இவ்வளோ கிறுக்கனவளா இருக்கான் இவங்கெல்லாம் சொல்ல சொல்ல இப்போதான் நம்மளுக்கு விளங்குது. அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உமக்கு எதோமா அல்லாஹ் இலாஹ நாகர் லா புர்ஹானலோ, அல்லாவுக்கு எவன் இணை வைத்து மற்றவரை அணைக்கிறானோ அவனிடத்தில் எந்த ஆதாரமும் இருக்காது. இவனை எதை செஞ்சாலும் கூப்பிடத்தனமா இருக்கும்னு அர்த்தம். ஆதாரம் இருக்காது, உளருவான், பொய் சொல்வான், தனக்குத்தானே முரண்படுவான் என்பது புரிந்து விட்டது. அதனால அந்த பிரச்சாரங்கள் முடுக்கப்படும் பொழுது கடுமையான எதிர்ப்புகள் எங்க பார்த்தாலும் நியாயத்தையும் ஆரம்பி ஒத்துக்கிற மாட்டாங்க. மக்கள் எப்படி இருப்பான்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 35 ஆண்டுகளாக இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பணியில் அறியப்பட்ட தாயிக்கல்ல நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க. எனக்குள்ளே நீங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகாத மாவட்டங்கள் இருக்க வாய்ப்புகள், எல்லா ஊர்களுக்கும் பெரும்பாலும் போயிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி ஊர்களில் தாவா பணிகள் செய்யும்போது என்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். எதிர்ப்புனா கொஞ்சம் நெஞ்சம் எதிர்ப்பு கிடையாது. இதை நான் சவடாலுக்காக சொல்லலை, நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க, நான் அதுக்காக சொல்கிறேன். இது எனக்கு பெருசாவெல்லாம் இதுவரை பெரிய அடியெல்லாம் உழலை. பல கூட்டங்கள் பேசியிருக்கேன், கல்லாம் எரிஞ்சிருக்கான், டியூப்லைட்லாம் எரிஞ்சிருக்கான், நம்ம பேசுகிறேன் படலை எரிஞ்சிருக்காங்க. எந்த ஒரு பூதமங்கலத்தில் எரிஞ்சான், எங்கே இருக்கிறது திருவாரூர் பக்கத்தில். அதே மாதிரி இன்னும் ஒரு 2 ஊர் மேலப்பாளையத்தில் முதல்ல ஒன்று நடந்துச்சு, கடையலூரில் நடந்திருக்கு 1-2. இதெல்லாம் கல் எரிஞ்சலாம். நான் இறங்கி கீழே வருவேன், என் கூட 4 பேர் வருவாங்க. அவனை அடிப்பான், என்ன அடிக்க மாட்டான், ஏன்னு தெரியல. என் கூட வர்றாங்களே அவனை மொத்துன்னு ஒத்துவான். அவங்க உடனே திருப்பான், ஏதோ சும்மா நிற்பான், வரமாட்டான். என்ன நினைச்சாரு, இந்த வேலை அடித்தா திருப்பி அடி போடுவான்னு நினைச்சாரோ, எதுக்கு என்கிட்ட வரல. பல இடங்கள்ல அதே மாதிரி நாவூரில் இருக்கும் பொழுது திருவிதாங்கோடு அங்கே ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். மைக்கை பிடிச்சி தெருவில் பேசிட்டு போகிறது தான், கூட வந்தவரை கம்பெடுத்து அடிச்சு அடிக்கல, என்ன விசாரம் ஒன்றும் ஒருவே அடிக்கலை. எனக்கு எதிர்ப்புகள் கடுமையாக இருந்துச்சு, அது என்ன பாதிக்கலை. என்ன கடுமையாக அடித்தாங்க மேமிச்சாங்கன்னு சொல்லி பொய் சொல்கிறதில்ல, அது தேவையில்லை.
ஆனால் அடி வாங்கின, ஆமாம் எல்லாம் பாதுகாத்துருக்கான். அடி வாங்கின சகோதரர்கள் எவ்வளோ பேர் அடி வாங்கினாங்க. அவங்கெல்லாம் அடி வாங்க மிதிவாங்க அவங்களுக்கு இன்னும் உறுதியானாங்க. அந்த சகோதரர்கள் ஏகத்துவத்தை சொல்கிறதுல இன்னும் உறுதியானாங்க. அதுக்கப்புறம் மூழ்துகளை இருக்கும் பொழுது சில ஊர்களெல்லாம் வேறு யாருனாலும் வரட்டும் எங்கள் ஊருக்கும், இவன் வரக்கூடாதும்பாங்க. என்ன மூழுது இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, நான் கேவலப்படுத்துகிறாம்பாங்க. மூலு நம்ம ஒன்றும் கேவலப்படுத்தலை, கேவலமாக இருக்கிறத கேவலம்போம், கேவலமாக இருக்கிறத கேவலம். இப்போ இணை வைத்தல் கேவலமானதுன்னு நானா சொல்கிறேன். இன்னமல் முஷ்ரிக்குன நஜசுன்னு குர்ஆன் சொல்லுது. இணை வைக்கக்கூடியவர்கள் நஜீஸ்கள், அது கேவலம், அல்லாவுக்கு துரோகம், அல்லாவுக்கு நன்றி கட்டதனம். அடே அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் செய்கிறாங்க, அது வேற சமாச்சாரம். அல்லாஹ் ஒத்துக்கல. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை, முகமது ரசூலுல்லாஹ், முகமது அல்லாஹ்வுடைய தூதர், அவன் நம்முடைய வழிகாட்டின் நம்பிக்கிட்டு செய்தவன் எவ்வளோ முட்டாளு. தெரியாமல் செஞ்சால் கூட அது அறியாமைன்னு போயிடலாம். ஒருத்தங்க இறங்குறான், ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டான், தெரியாமல் விழுந்துட்டான், சரி பார்த்து பார்ப்பாங்கலாம். நம்ம சொல்கிற இடம் பள்ளம், இறங்காத, விழுந்துட போகிறேன்னா அவன் விழுந்துட்டான், கோவம் வரும்ல. சொன்னேன்லடா தப்புன்னு தானே சொல்கிறேன், பார்க்கத்தானே இதை பச்சையா தெரியுதில்ல. இந்த மாதிரி மூர்துகளை சொல்லும் பொழுது நான் பல ஊர்களை மீட்டிங் போகக்கூடாதுன்னு ரொம்ப பேர் கடுமையாக எடுத்தாங்க. அது மாதிரி பல சகோதரர்கள் பல கோணத்தில் எதிர்த்தாங்க. ஆனால் என்ன எதுக்கும்போது இவன் மூழுத ஓதி அழகா கேவலப்படுத்துகிறான்டா. மூழுத என்ன பொறுத்தளவுக்கு கேவலத்தை கேவலம் தான் சொல்லணும். கேவலத்தை எப்படி ரைட்டுன்னு சொல்கிறது? அசிங்கத்தை அசிங்கன்னு தானே சொல்லணும். அசிங்கத்தை அது தங்கம் வைரம் வைடூரியம் சுத்தம் இருக்குன்னா அதை மதிக்கணும். நான் தான் சாக்கடை இது எப்படி கண்ணியமாக சொல்ல அருமையான சாக்கடைன்னா சொல்ல முடியும்? கண்ணியம் எந்த இடத்துல கண்ணியம் குடிப்பாங்க? உதாரணமாக மாண்புமிக்க உங்களை கூட சொல்லலாம், நான் அன்பிற்குரிய கண்ணியமிக்க அன்சாரி அவர்களேங்கலாம், கண்ணியமிக்க அபுஜெயில் அவர்களே, சிந்தனை மிக்க ஃபிரௌன் அவர்கள்னு சொல்ல முடியுமா? கேவலப்பட்டவன், இஸ்லாத்தை ஒழிக்க நிற்கிறான். இந்த மூலதை இசை எழுதின இஸ்லாத்தை ஒழிக்க நிற்கிறான். அவ்வளோ மோசமான வார்த்தைகள் இருக்கு அதில். அதை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.